இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மதுரை திருப்பரங்குன்றம் மலைப்புச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி கோரி ராம ரவிக்குமார் மதுரை ஐகோர்ட் கிளையில் வழக்கு தொடர்ந்தார். மனுவை விசாரித்த தனி நீதிபதி GR சுவாமிநாதன் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்கினார். ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை காரணம் காட்டி இந்த உத்தரவை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை. மதுரை கலெக்டர், கமிஷனர், இந்து சமய அறநிலையத்துறைக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. தமது உத்தரவை நிறைவேற்றாத அரசு அதிகாரிகளுக்கு எதிராக தனி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவுகள் பிறப்பித்தார். இதனை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்தது. கோர்ட் அவமதிப்பு வழக்கை நீதிபதி சுவாமிநாதன் விசாரிக்க 2 நீதிபதிகள் அமர்வு இடைக்கால தடை விதித்தது. இதற்கிடையே ஐகோர்ட் கிளை நீதிபதி சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணுக்கு மலர் தூவி வழிபட 5 பேரை அனுமதிக்க வேண்டும் என மற்றொரு உத்தரவு பிறப்பித்தார். இதற்கு எதிராக கோவில் நிர்வாகம், தர்கா நிர்வாகம், அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று மதுரை ஐகோர்ட் கிளை நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அரசு வக்கீல்கள் வீரா கதிரவன், ரவீந்திரன் வாதிடும் போது ஏற்கனவே 2 நீதிபதிகள் அமர்வு உரிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்கிடையே நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை தனி நீதிபதி GR சுவாமிநாதன் விசாரித்து உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றனர். தர்கா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மோகன் மற்றும் வாஞ்சிநாதன் நீதிபதி சுவாமிநாதன் தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த மாதிரி தூணில் தீபம் ஏற்றி தீபம் நிச்சயம் ஏற்றப்படும் என்று கூறியுள்ளார். இது நடுநிலை தவறிய செயல். எனவே அவர் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்று தெரிவித்தனர். மனுதாரர் ராம ரவிக்குமாரின் வக்கீல் வாதிடும் போது தனி நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்றார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக மாற்ற வேண்டாம், இது முக்கிய மற்றும் மிகப்பெரிய வழக்காக பார்க்கப்படுகிறது, அவசரம் காட்டக்கூடாது, சட்ட பிரச்சினை உள்ளது, 2 நீதிபதிகள் அமர்வு விசாரித்து உத்தரவு பிறப்பித்த பிறகு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை தனி நீதிபதி எப்படி விசாரிக்கலாம் என்பது பற்றி விசாரிக்கப்படும். இது தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்கும் வரை தனி நீதிபதி GR சுவாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை விசாரிக்க தடை விதிக்கப்படுகிறது. மேலும் நீதிபதி சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுகளுக்கும் தடை விதிக்கப்படுகிறது. விரிவான விசாரணைக்காக திருப்பரங்குன்றம் தொடர்பான அனைத்து வழக்கையும் ஜூன் 4ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். தனி நீதியரசர் திரு GR சுவாமிநாதன் அவர்கள் டிசம்பர் 1, 2025 அன்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தீர்ப்பளித்தார். அதை நடைமுறைப்படுத்த தவறிய அரசு கோயில் நிர்வாகத்தை எதிர்த்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிமன்றத்தில் தொடர்ந்தோம். ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்காடிய மூத்த வழக்கறிஞர்கள் மேல்முறையீடு செய்வதையே அரசாங்கம் செய்ய தவறிய விஷயத்திற்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மன்னிப்பு கோருவதையுமே வாடிக்கையாக வைத்திருந்தார்கள். மாண்புமிகு நீதியரசர் உத்தரவு கொடுத்து விட்டார். சாதாரணமாக எளிய முறையில் பிரச்சனையே இல்லாமல் முடிய வேண்டிய பிரச்சனையை திருப்பரங்குன்றம் தீபத்தை ஏற்றாமல் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை கவர வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலோ அல்லது இந்து மக்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையிலோ தமிழ்நாடு அரசு காலம் தாழ்த்தி இந்த விஷயத்தை ஊதி பெரிதாக்கி பாராளுமன்றம் வரை கொண்டு சென்றார்கள். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை வந்தபொழுது தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை சார்பில் வாதாடிய வழக்கறிஞர்கள் நாங்கள் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படியானால் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கும் வண்ணம் அதை வெளிப்படுத்தும் விதமாக சிம்பாலிக்காக நீதிமன்றம் சொல்லக்கூடிய நபர்களை 5 பேர்களை அழைத்து சென்று மலை உச்சியில் ஒரு வழிபாடு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அது யோசனையாகத்தான் சொன்னார்கள், உத்தரவாக பிறப்பிக்கவில்லை. இந்த பிரச்சனையை சுமூகமாக முடித்து வைக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் வழக்கம் போல் ஒவ்வொரு முறையும் மேல்முறையீடு செய்வதே தமிழ்நாடு அரசுடைய வாடிக்கை, மூத்த வழக்கறிஞருடைய வாடிக்கையாக இருந்தது. இதற்காக சுமார் 25க்கு மேற்பட்ட மேல்முறையீடுகள் அவங்க பண்ணியிருக்கிறாங்க.
கடந்த முறை கேட்டபொழுது தமிழ்நாடு அரசு சார்பில் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் இல்ல நீதிமன்றத்தை நாங்க மதிச்சு அடுத்த வாய்தால, அதாவது இன்னைக்கு நாங்க நல்ல பதிலா சொல்றோம்னு சொன்னாங்க. இன்னைக்கும் வழக்கம் போலவே வாய்தா வாங்குவதை வாடிக்கையாக கொண்ட அரசு நாங்க அடுத்த வாய்தாக்குள்ள சொல்லுறோம்னு சொல்லிருக்கிறாங்க. இவங்களுடைய நோக்கம் நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்க வேண்டும் என்பது அல்ல. நீதிமன்ற உத்தரவை எப்படியாவது நீர்த்து போக செய்ய வேண்டும், காலம் கடத்த வேண்டும், உணர்வுகளை மதிக்காமல், இந்துக்களுடைய உணர்வுகளை மதிக்காமல், கோவிலுடைய உரிமையை நிலைநாட்டாமல் தப்பித்துக் கொள்வது, எஸ்கேப் ஆகுது அவங்களுடைய வாடிக்கையா இருக்கு. இதுக்கு இவங்க தடை கேட்கிறவங்க, மேல்முறையீட்டுக்கு போறவங்க, சிக்கந்தர் தர்கா மலையில இருக்கக்கூடிய அந்த விஷயத்துல, இவங்க சந்தனக்கூடு நடத்திய விஷயத்துல, கள்ளத்தி மரத்துல கொடியேற்றிய விஷயத்துல விதி மீறி, அதாவது இந்துக்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி 10 பேர் போனாலும் அதுக்கு தடை போட்டாங்க. கோயில் நிர்வாகமும் தீபம் ஏற்றல. ஆனா இஸ்லாமிய மக்களுடைய உரிமை, வழிபாட்டு உரிமைகள் எல்லாம் எப்படி எல்லாம் நடந்துகிட்டாங்கிறது நாடே முழுக்க தெரியும். அதனால வேண்டும் என்று திட்டமிட்டு இந்துக்களுடைய உரிமை விஷயத்துல, கோவிலுடைய உரிமை விஷயத்துல காலம் தாழ்த்துவதும், இந்து உணர்வுகளை மதிக்காமல் இருப்பதும் தான் இவங்களுடைய நடைமுறையா இருக்கு. ஒரு ஈஸியா எளிமையா முடிய வேண்டிய விஷயத்தை அரசியல் ஆக்காதீங்கன்னு சொன்னது அரசாங்கத்திற்கு தானே ஒழிய மற்றவங்களுக்கு சொன்னதா எனக்கு படல, எனக்கு புரியல. அதனால நீதியரசுடைய உத்தரவுப்படி நீதிமன்றத்துடைய தீர்ப்பை மதித்து மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்கு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை ஒரு தெளிவான, முறையான, உறுதியான பதில தரல. அதை தரணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்த வாய்தால அவங்க ஏதாவது நிலைப்பாட்டை, அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தெரிவிப்பாங்களா தெரியாது. இல்ல அதுக்கு ஏதாவது வேற பொருந்தாத ஒரு காரணத்தை சொல்லுவாங்களா தெரியாது. ஆனால் நிச்சயமாக நீதிமன்ற உத்தரவுகள் நிறைவேற்றப்பட வேண்டும். மலை உச்சியில் இருக்கக்கூடிய கார்த்திகை தீபத்தினை தீபம் ஏற்றப்பட வேண்டும். நிச்சயமாக அது நீதிமன்றத்தினை உத்தரவுப்படி நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சட்டத்தின்படி அனைத்து நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய நடந்ததை வெட்டியும் ஒட்டியும் சொல்வது போல ஒட்டுமொத்தமாக சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவுக்கு தடை என்று சொல்வதெல்லாம் அற்ப பகுதி நேர குறுகிய கால வெற்றி என்பது போல அவர்கள் நினைத்துக் கொள்ளட்டும். உறுதியான சட்டத்துடைய தீர்ப்பு நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அது எல்லாம் வல்ல முருகப்பெருமான் பேரவர்களால் சட்டத்தின் கோவிலாக இருக்கக்கூடிய நீதியரசருடைய உத்தரவால் நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.